சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் நம்ம மனோஜோட கவுன்சிலிங் வந்து போயிட்டுருக்கு. அதனால் முத்துவும் மீனாவும் கோர்ட்டில் நின்றுட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மனோஜும் விஜயாவும் வந்து நிற்கிறாங்க. மீனாவையும் முத்துவையும் பார்த்த உடனே விஜயா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மனோஜ் இருந்துட்டு நீங்கள் எப்படா வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்கள் எப்பயோ வந்துட்டோம், உன்னோட டிவோர்ஸ் கேஸ்க்காக நாங்கள் தானே அலைஞ்சிட்ருக்கோம், உங்களை யார் அலை சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜயா வந்து கேட்ட உடனே, ஏன் பேச மாட்டீங்க, நல்லா தான் பேசுவீங்க, ஆனால் என்ன பண்ணுறது, அப்பா தானே டிவோர்ஸ் கேஸ் முடிகிற வரைக்கும் கூட இருக்க சொல்லியிருக்காங்க, அதனால தான் இப்படி கூட இருக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து இறங்குறாங்க. ரோகிணியை பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. என்னடா எப்போ பாரு முகத்தை பலன்னு வச்சுக்கிட்டு வருவா, ஆனால் இப்போ என்னடனா ஏதோ டெத்துக்கு போகிற மாதிரி வந்து நின்றுட்டுருக்கா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அடுத்து ட்ராமா போகிறதுக்காக தான் இவங்க இங்கே வந்திருக்காங்க, சிம்பத்தி வரதுக்காக தான் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே முத்து இருந்துட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே பாவம் இந்த பொண்ணு அடித்து கொடுமை பண்ணியிருக்காங்க, இப்போ டிவோர்ஸ் வேறக்காக இங்கே கோர்ட்டுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு பக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே ரோகிணி மேலே அனுதாபம் படுவாங்க அப்படின்ற மாதிரி விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் கிட்ட போயிட்டு எப்படி இருக்க மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நீ வாழ்க்கையை விட்டு போயிட்டா இவன் ரொம்ப சந்தோஷப்படுவான், வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பின்னாடியே நம்ம ரோகிணியும் கிளம்பி போகிறாங்க. இங்கே ரோகிணியும் மனோஜும் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, இவன் தான் என் பிள்ளை மனோஜ் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ரோகிணி யார், நான் தாங்க ரோகிணி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களாம் யார், என் பேர் முத்து, இவ பேர் மீனா, என்னோட பொண்டாட்டி, இவ பூக்கடை வச்சுருக்கா, நான் கார் டிரைவராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒன்று அவங்க கேட்டாங்களா, எப்படியும் கேட்க தான் போகிறாங்க, அதனால தான் நானே சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சொல்லிகிட்ருக்காரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உன்னை கேட்கவே இல்லை, தயவு செஞ்சு நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இரு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கவுன்சிலிங்காக வந்திருக்கிறவங்க மட்டும் இங்கே இருக்கட்டும், மற்ற எல்லாருமே வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என் பிள்ளையை எப்படி மேடம் தனியாக விட்டுட்டு போகிறது, ஏன் உங்கள் பிள்ளைய என்னை எல்கேஜியில் சேர்த்து விட்டுருக்கீங்க, தனியாக விட்டுட்டு போகிறதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் இருந்துட்டு நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரோகிணி வந்து பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக டிவோர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், கல்யாணத்துக்கு முன்னாடியே இவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு, இது தெரியாமல் நானும் இவளை கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டேன், கல்யாணத்துக்கு முன்னாடி இருந்து இப்போ வரைக்குமே என்கிட்ட பொய் மட்டும்தான் சொல்லிகிட்ருக்கா, இவளுக்கு பையனும் கூட இருக்காங்க, இது எல்லாத்தையும் மறைச்சி பொய் சொல்லி நாடகமாடி இவ என்னை ஏமாத்திட்டா, சீட் பண்ணிட்டா. நான் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கேன், ஷோரூம் வச்சுருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன், ஆனால் பார்க்குறவங்க எல்லாருமே ஏளனமாக பேசுகிற மாதிரி இவன் நாக்கிட்ட போயிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், 19 வயசுலேயே எங்கள் அம்மா அப்பா என்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, அவர் ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் அவர் இறந்துட்டார் 6 மாதத்துக்குள்ளே, அதுக்கப்புறம் கிறிஷ் வந்து எனக்காக பிறந்தான், அப்படி எனக்கு சமூகத்தில் ஒரு பாதுகாப்பு தேவைப்பட்டுச்சு. மனோஜை பார்த்த உடனே மனோஜ் எனக்கு ரொம்பவே பிடிச்சி போச்சு, அதனால தான் மனோஜை நான் உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இவங்க சொல்கிற மாதிரி நான் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான், ஆனால் மனோஜை நான் உண்மையாக நேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கோர்ட்டில் அழுந்து ட்ராமா பண்ணி மனோஜோட காலில் விழுந்து அழுந்துட்டுருக்காங்க. மனோஜ் ப்ளீஸ் மனோஜ் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ மனோஜ், என் லைஃப் முழுக்க நீ மட்டும்தான் மனோஜ் இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மனோஜ் வந்து ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி எனக்கு சமாதானம் பண்ணுறதுனே தெரியல, உங்களோட கேஸ் ஃபைல் எல்லாமே நான் படித்து பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல, எதுவாக இருந்தாலையும் கோர்ட்டில் போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எழுதி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் உள்ளே என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இந்த பக்கம் ரொம்பவே டென்ஷனாக இருக்கமோ, பார்லரமாக மேக்கப் இல்லாமல் போயிருக்கு, எப்படி இருந்தாலும் சிம்பத்தி பண்ணி ஏதாவது ஒரு கோர்ட்டில் போய் பார்த்துக்கிற மாதிரி தான் முடிவு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கரெக்டாக மனோஜும் வெளியில் வர்றாரு. மனோஜ் வந்து ஒன்று கோர்ட்டில் போய் பார்த்துக்க சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி வராங்க. ரோகிணியை பார்த்த உடனே மீனாக இருந்துட்டு இப்படி அடுத்தவங்களை ஏமாற்றி அவங்க கூட வாழணும்னு நினைக்கிறீங்க, உனக்கு அசிங்கமாக இல்லை, என்னையும் மனோஜும் பிரித்து வச்சுட்டு நீங்கள் மட்டும் உங்கள் புருஷனோட சேர்ந்து வாழணும்,
நாங்கள் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கணுமா? நான் ஒன்றும் உன்ன மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது இதுக்கிட்ட நீ என்னதான் விளக்கம் கொடுத்தாலையும் இது மரமண்டியில் ஏறாது மீனா, விட்டுரு மீனா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டுறாரு. அதுக்கடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயா இருந்துட்டு, எனக்கு வர்ற கோவத்துக்கு ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கலான்னு போறாங்க. இது கூட அவளுக்கு சாதகமா அவ பயன்படுத்திப்பா. நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவ சமாதானம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஷோகினி இருந்துட்டு, மனோஜ நான் உண்மையா லவ் பண்றேன். நான் மனோஜை எக்காரணத்த கொண்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்ததா விஜயா வீட்டுக்கு போயிட்டு அதையே சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு விஜயா முதல்ல மனோஜ்க்கு பொண்ணு பார்க்கறத நிப்பாட்டு. அந்த கோவத்தினால தான் ரோகிணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவளுக்காக என் பிள்ளைக்கு பொண்ணு பார்க்கறத நான் விடணுமா? அதெல்லாம் என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போனா இந்த ஜென்மத்தில் உன்னை திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் முத்து இருந்துட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. மீனா சாப்பாடு கொடுத்து விட்டுருக்காப்பா. இவங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலையும் கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் முதல்ல வாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கும் சேர்த்து தானே கொடுத்து விட்டுருக்காங்க. ஆமாண்டா உனக்கும் சேர்த்து தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனா இந்த வீட்டுக்கு வந்தால் தான் இந்த வீடு வீடாகவே இருக்கும். அங்கேருந்து அண்ணி சமைச்சு விட்டுருக்காங்க. போய் முதல்ல அண்ணியை கூட்டிகிட்டு வாடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஒரு வாய் சோத்துக்காக அவளை மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பா மீனா ஏதாவது பரிகாரம் இருந்தால் கேட்க சொன்னாப்பா, கேட்டுட்டு வர சொல்லுங்க. மீனாவை நம்ம திரும்பவும் நம்ம வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போக போகிறோம்ல, ஏன்னா அந்த வேன் வந்து எல்லாம் முடிஞ்சாச்சு, அவ்வளோதான், பூஜையை போட்டு வேனை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரியே சொல்கிறாங்க. விஜயா இருந்துட்டு செகண்ட் ஹேண்டு தானே, அதுக்கெல்லாம் நாங்கள்லாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் விஜயம் ரொம்பவே கேவலமாக பேசுகிறாங்க. முத்து இருந்துட்டு ரொம்பவே ஹார்ட் ஆகுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு நீ யாரையும் ஒரே மாதிரி பார்க்க மாட்டேன், அம்மான்ற ஸ்தானத்தில் நீ வந்து தான் அந்த பூஜையை பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.